தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசியல் நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நேற்று மத்திய அரசு 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தது. இதில் ஒரு சில மாநிலங்களை நீங்களாக பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக இந்திய கூட்டணி எம்பிக்கள் இன்றைக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினாங்க. அதை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல பிரதமர் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை அவர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் முடிந்துவிட்டது, இனி நாட்டை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் நேற்றைய பட்ஜெட்டில் உங்கள் ஆட்சியை காப்பாற்றுமே தவிர இந்திய நாட்டை காப்பாற்றாது அப்படின்னு மிக அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அரசை பொதுவாக நடத்துங்கள், இன்னும் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம், அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளதாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று தினம் ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலத்திற்கென தனியாக நிதி ஒதுக்கீடு செய்த நிலையில் பெரும்பாலான மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. குறிப்பாக தமிழகத்திற்கு போதிய நிதி கேட்டிருந்தும், குறிப்பாக வெள்ள தடுப்பு குறித்தான பாதிப்புகள் குறித்த நிவாரணம் வேண்டும் என கேட்டிருந்தும் அதற்கு ஏற்ற நிதி ஒதுக்கீடு செய்யாது என்பது திட்டமிட்டே தமிழகத்தை புறக்கணிப்பது அப்படின்னு நேற்றைய தினமே முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்றைக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தை நடத்திய நிலையில அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாலவேல், நன்றி அவினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.